ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 5 முதல் ஜூலை 10 இடைப்பட்ட நாட்கள் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் நிறைய அற்புதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக அமைந்திருக்கு. ஸோ அந்த வகையில மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடக்க போகிறதா, ஏதாவது அற்புதங்கள் நடக்க போகிறதா, இல்ல இந்த வாரம் உங்களுக்கு கடினமான ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இருக்க போகிறதா என்பது மீனம் ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த வாரம் உங்களுக்கான ஒரு வாரமாக நீங்க எப்படி மாற்றிக்கொண்டு செயல்படணும் அப்படிங்கறதையும் கண்டிப்பா தெரிந்து கொள்ளுங்க. அது மட்டுமல்ல, இந்த நேரத்தில் நீங்க எந்த விஷயத்துல கவனமா செயல்படணும், என்ன மாதிரி விஷயத்துல எப்படியெல்லாம் ஈடுபடணும் அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க தெரிந்து கொள்ளலாம். உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஆபத்தை முன்கூட்டியே நீங்க தெரிந்து கொள்ளும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பாதிப்புகளை நீங்க தவிர்க்கலாங்க. ஸோ மீனம் ராசினியர்கள் கண்டிப்பா விரிவாக உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு பயன்பெறுங்க. மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நினைத்த விஷயங்கள் நிறைவேறுமா என்பதையும் நீங்க தெரிந்து கொள்ளுங்க. மீனம் ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா பொதுவாகவே மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஒரு ஆர்வம் மிக்க நபராக இருப்பாங்க. அவர்களுடைய பேச்சின் திறமையை வைத்து எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி அதை சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் தான் மீனராசினியர் அப்படின்னே சொல்லலாங்க. கடந்த சில வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியா, உடல் ரீதியா, மன ரீதியா நிறைய கஷ்டத்தை நீங்க அனுபவித்து வந்திருக்கலாம். அதே இந்த ஜூலை 5 முதல் 10க்குள் இடைப்பட்ட நாட்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியான விஷயங்கள், மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகிறது. மீன ராசினியர்களுக்கு இந்த வாரம் மிக நன்மையான பலன்கள் தேடி வரப்போகிறது. சில இடங்களில் வேலையில் பார்த்தீங்கன்னா சவாலாக இருக்குங்க. எத்தனை சவால் வந்தாலும் மீன ராசினியர்கள் எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்துடன் இருப்பார்கள் அப்படிங்கிறது நம்ம தெரிவிக்கலாம். சவால் என்பது மீன ராசினியர்களுக்கு ஒரு சாதாரண விஷயமாக இப்ப கண்டிப்பா இருக்குங்க. சில நேயர்களுக்கு போராட்டம் நிறைந்ததாக இந்த நாட்கள் இருக்க போகிறது. என்னடா இது நன்மை கிடைத்த ஒரு மாற்றமா இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது போராட்டம் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது உங்க வாழ்க்கையில் ஒரு புறம் நன்மை நடந்தாலும் இன்னொரு புறம் இந்த மாதிரி சவால் போராட்டங்களை நீங்க கடந்து வருவது முக்கியமா சொல்லியிருக்காங்க. உத்தியோக ரீதியாக நிறைய மாற்றங்கள் நன்மைகளாக உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஆனா எதிர்பார்த்த காரியம் தாமதமாக உங்களுக்கு நடந்தேறும். வியாபாரத்தில் வருமானம் கூடி தாராளமாக பணம் புரளும் அப்படிங்கறதும் நம்ம தெரிவிக்கலாம். தொழிலில் புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாகவே நீங்க இறங்கிடுங்க. இந்த மாதிரி புதிய விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, கண்டிப்பா வெயிட் பண்ணாம உடனடியாக செய்வதுதான் இப்ப உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்க வெயிட் பண்ண மற்றவர் இதுல குறுக்கீடாக வந்தா இதன் மூலம் ஏதாவது பாதிப்பு கூட உங்களுக்கு தேடி வரும். அதனால உடனடியாக எதையுமே செய்வதுதான் இப்ப உங்களுக்கு நல்லதுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகி உற்சாகம் அதிகரிக்கும். குழந்தைகளால் நன்மை உங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலுவலகத்தில், அதாவது உத்தியோக ரீதியாக மீனராசினியர்களுக்கு பார்க்கும் பொழுது அலுவலகத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நீடிக்கும் அப்படிங்கறத நிச்சயமா நம்ம தெரிவிக்கலாம். எதிர்பார்த்த காரியம் இப்ப கைகூடி வருங்க. நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக படிப்படியாக நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மீனம் ராசினியர்களுக்கு இந்த வாரமானது நிச்சயமா இருக்க போகிறது. வியாபாரம் செய்யக்கூடிய மீனம் ராசினியர்களுக்கு வியாபாரத்தில் விறுவிறுப்பு கூடி வருமானம் இப்ப உங்களுக்கு அதிகரிக்கும். பங்கு பரிவர்த்தனையில ஈடுபட இது ஏற்ற நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தா கண்டிப்பா இப்போதே நீங்க செய்வதுதான் உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் இந்த காலகட்டம் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்தில் சிரமங்கள் ஏதாவது இருந்தா அத்தனை பிரச்சனையும் அத்தனை சிரமமும் விலகி நன்மை உங்களுக்கு உண்டாகும். இந்த நேரம் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு நேரமாக அமைந்திருக்கு. குழந்தைகளால் செலவு அதிகரிக்கும். பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக இருக்க போகிறது. குடும்பத்திற்காக பணத்தை சேமிப்பதில் அக்கறை செலுத்து வாருங்க. இந்த மாதிரி விஷயத்துல நீங்க ஆர்வம் செலுத்தி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஃபியூச்சருக்கு இந்த விஷயம் ஒரு உதவியாக இருக்க போகிறது. கலைத்துறையில இருக்கக்கூடிய மீனம் ராசினியர்களுக்கு பெருமையும் புகழும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகிறது. இந்த நேரத்துல மீன ராசினியர்கள் தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, இல்ல உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்திற்காக நீங்க புதிய முதலீடு செய்யலாமா அப்படின்னு தெரிந்து கொண்டு செய்திடுங்க.
இப்போ புதிய முதலீடுகளில் மிக நேர்த்தியாகவே நீங்க இறங்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா வெயிட் பண்ணாம செய்வதுதான் இப்போ உங்களுக்கு நல்லது. ஜோதிட ரீதியாக இப்ப பாத்தீங்கன்னா சந்திரனுடைய இடப்பயிற்சியானது நிகழப் போகிறது. இதனால பாத்தீங்கன்னா மீனம் ராசினியர்களுக்கு உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டுதான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு புறம் ஏற்றமா இருந்தாலும் இன்னொரு புறம் இரக்கமான மாற்றங்கள் உருவாகும். சனி பகவான் உங்களுடைய ராசியில பாத்தீங்கன்னா 1ஆம் இடத்தில் இருக்கிறார். இதனால வீட்டு செலவுகள் கைமீறி போகக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு உண்டாகும். சோ பணத்தை செலவு செய்யும் போது குடும்பத்திற்காக செலவு செய்யும் போது குறிப்பாக கவனமா செய்து வாருங்க. பணத்தை கையாளுவதில் நீங்க கவனமாக சிக்கனமாக இருப்பதுதான் இப்ப நல்லது. இந்த நேரம் நீங்க பட்ஜெட் போட்டு செலவு செய்து வந்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நீங்க ஆளாகாமல் தப்பிக்கலாம். சோ கண்டிப்பா இந்த நேரம் இப்படியெல்லாம் நீங்க ஐடியா செய்து செயல்பட்டு வாருங்க. இந்த நேரம் குறிப்பாக மீனராசினியர்கள் எந்த ஒரு விஷயத்துல எச்சரிக்கையா செயல்படணும் அப்படிங்கறத கண்டிப்பா தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வதுதான் இப்ப முக்கியமா உங்களுக்கு நல்லது. புதிய முதலீடுகளில் கவனமா இருக்கணும். தொலைபேசியில் வரும் ஆசை வார்த்தைகளை இப்ப நீங்க நம்ப கூடாது. சோ இந்த மாதிரி உங்களை நம்ப வைக்கக்கூடிய நிறைய போலியான விஷயங்கள் இப்ப நடக்குங்க. சோ எதையுமே நம்பாமல் ஏதாவது உண்மையாக இருந்தால் மட்டுமே அதை நம்புவது அவசியம். அது மட்டுமில்ல இந்த வாரம் மீனராசினியர்களுடைய வாழ்க்கை தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இது எல்லா விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா உயர்வுக்காக நேர்த்தியாக நீங்க கடினமாக பாடுபட வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டமாக உங்களுக்கு அமைந்திருக்கு. அது மட்டுமில்லாமல் பண விஷயத்துல மிக நிதானமாக நடந்து கொள்வது குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயத்துலதான் இப்ப நீங்க ஜாக்கிரதையாக கவனமா செயல்படணும். பணத்தை கையாளும் போது நீங்களே கையாளுங்க. அதாவது உங்களுடைய மனைவியிடம் கொடுத்தீங்கன்னா அவங்க வேறு ஏதாவது பெரிய செலவை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். சோ அதனால நீங்களே கையாளுவதுதான் இப்ப நல்லது. பெரியோர்களுடைய ஆதரவு இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க சிக்கனமாக செயல்படுவதுதான் இப்ப உங்களுக்கு நல்லது. இந்த காலகட்டத்தை முழுமையாக மீனம் ராசினியர்களுக்கு எதிர்பார்த்த திருப்பங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. இந்த நேரம் எந்த மாதிரி தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடுவதுதான் இப்போ உங்களுக்கு நல்லது. சோ மதுரைக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் இங்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்க வழிபட்டு வாருங்க. சோ இந்த நேரம் உங்களுக்கான ஒரு நேரமாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கு அப்படிங்கறத நிச்சயமா நம்ம தெரிவிக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜூலை 5 முதல் ஜூலை 10 இந்த இடைப்பட்ட வாரம் மீனம் ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாரமா இருந்திருக்கு என்பதை இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.